திருப்பாவை 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய், அம்பரமுடரத் தோங்கி உலகளந்த உம்பர் கோமானி உறங்காதெழுந்திராய், செம்பற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடியிலே சரணம் சரணம். தொடர்ந்து பாடலுக்கான விளக்க உரை வழங்குபவர் இலக்கிய வேந்தர் முனைவர் ஆசு இளங்கோவன் அவர்கள். வணக்கம். திருப்பாவையின் 17வது பாடல் சிறப்பான 10 செய்திகளை நமக்கு அறிவுறுத்துகின்றது. அம்பரம் என்று தொடங்குகின்ற இந்த பாடல் அந்த சொல்லுக்கு இரு பொருளிலே பாடப்படுகிறது. அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் என்று கண்ணனுடைய தந்தையாகிய நந்தகோபனையும் தாயாகிய யசோதையையும் இங்கே இளஞ்சிறுமியர்கள் எழுப்புகிறார்கள். அம்பரம் என்பது உடை, பீதாம்பரம் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல பட்டுடை. அம்பரம் என்றால் உடை, தண்ணீர், சோறு. சோறு என்ற சொல் நல்ல சொல், நல்ல இனிமையான பொருளிலே ஆடப்படுகின்றது இன்று வரை. இவை மூன்றும் வேண்டுவார்க்கு தருவதே சிறந்த அறம். அம்பரமே தண்ணீரே சோரை, தாகம் என்று வந்தால் உடனே தண்ணீர் கொடுக்க வேண்டும், அவர்கள் பசி நீக்க வேண்டும். இந்த இரண்டிலும் தேவைக்கு அதிகமாக அவர்கள் கேட்கவும் மாட்டார்கள். உடையானது அவர்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு இன்றியமையாத ஒன்று, அதையும் வழங்க வேண்டும். இந்த அறங்களை தொடர்ந்து செய்கின்றவன் நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய குமரன் தான் கண்ணபிரான். நந்தகோபனுடைய துணைவியார் யசோதை. இவர்களை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே, கொம்பு போன்ற பெண் குலத்திற்கெல்லாம் குலக்கொழுந்தாக குல விளக்காக விளங்குபவளை யசோதை, நீயாவது உன்னுடைய மைந்தனை எழுப்பக்கூடாதா? நந்தகோபனும் யசோதையும் எழுந்து கண்ணபிரானும் எழுந்தாலல்லவா எங்கள் மனம் வெற்றிகளை நாடும் என்று அழைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் அம்பரம் இன்னொரு பொருளில் வருகிறது. அம்பரம் என்பது உடை என்பது போல அம்பரம் என்பது வானையும் வெளியையும் திசைகளையும் குறிக்கின்றது. அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உம்பர் என்றால் தேவர்கள், தேவர்களின் அரசனே. அம்பரம் என்பது வானம். இங்கே வானளாவி உயர்ந்து நெடிதோங்கிய வளர்ந்த உலகளந்த பெருமாளே, உறங்காது எழுந்திராய். செம்பொற்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். பலதேவனையும் கண்ணனையும் உலகளந்த வாமன பெருமாளையுமாக 3 அவதாரங்கள் சொல்லப்படுவதில்லை. நாம் 10 அவதாரங்களின் செய்திகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுவாக சமயம் சார்ந்த கதைகள், தொடர் காவியங்கள் எல்லாம் பல கற்பனை அல்லது அதீத கற்பனை என்று கூட கருதப்படுகிற பொழுது, இந்த 19ஆம் நூற்றாண்டில் தோன்றி 20ஆம் நூற்றாண்டில் சிறந்த கூறுதலற கொள்கை, பரிணாம கொள்கை, சார்லஸ் டார்வினுடைய கொள்கையை தசாவதாரம் என்கின்ற 10 அவதாரங்கள் காட்டுகின்றன என்பதனை நாம் இங்கே பார்க்கின்றோம். இதில் குறிப்பாக உலகளந்த பெருமாள், அவரை பார்ப்பதற்கு திருக்கோவிலூர் செல்ல வேண்டும். விழுப்புரத்தில் அருகிலே இருக்கிறது உலகளந்த பெருமாள் கோவில். அங்கே திருவிக்கிரமராக, அங்கே உலகளந்தானாக ஒரு காலை உயர தூக்கிய நடன கோலத்திலே அவர் இருக்கின்றார். அங்கே மனமாற, அது கண்ணார அந்த காட்சியை கண்டு கழிக்க வேண்டும். மூவுலகும் ஓருலகா முறை நிரம்பா வகைமொழிய தாவிய சேவடி சேப்ப தம்பியுடும் கண்போந்து. இங்கே 2 அவதாரங்களை இணைத்து இளங்கோவடிகள் பாடுகிறார். மூவுலகும் ஓருலகா முறை நிரம்பா வகை முடிய தாவிய சேவடி.
போதுமான அளவிற்கு போதாத அளவிற்கென்று ஒவ்வொரு அடியிலே இந்த 3 உலகங்களையும் அளக்கக்கூடிய அவன் உலகளந்தான். மூவுலகும் ஓரடியா முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி. அந்த பாதங்களானது இன்னொரு அவதாரத்திலே நடந்து கானகத்திலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து சிவந்தன. தாவிய சேவடி சிவப்ப தம்பியோடும் காண்போந்து இலக்குவனுடன் வனத்துக்கு கானகத்திற்கு சென்று அவர் இந்த உலகளந்த பெருமாளாக அடர்ந்த அடி இங்கே கல்லிலும் முள்ளிலும் நடந்தது என்று குறிப்பிடுகிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே இருக்கிற ஆய்ச்சியர் குறவையிலே. சோ அரணும் போர் முடிய தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர் கேளாத செவியென்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, நாராயணனை பாடாத நாவென்ன நாவே என்று ஓர் பாடலில் இளங்கோவடிகள் சொன்னதை முன்னம் பார்த்தோம். இங்கே செவி, சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவியே, திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே, மூவுலகும் ஓருலகாம் முறை நிரம்பா வகைமுடிய தாவிய சேவடி தம்பியிடும் காண்போந்து அவன் 2 அவதாரங்களிலே இவ்வாறு ஏங்கி இருக்கிறான் என்று இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்து ஆய்ச்சியர் உறவிலே குறிப்பிடுவதை இங்கே பொருத்தி பார்க்கலாம். பார்க்கிற பொழுது முதல் அவதாரமாக மச்ச அவதாரம், நீரிலே தான் உயிர் முதலிலே தோன்றியது. அதற்கு பிறகு நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடிய ஆமை, அது கூர்ம அவதாரம். அதுபோன்ற தவளை போன்ற பிற உயிர்கள் அதன் பிறகு பரிணாம வளர்ச்சி கூறுதல் வளர்ச்சி பெறுகின்றன. இந்த வளர்ச்சிக்கு பிறகு நீர் வாழ்வன மீன், பிறகு நீரிலும் நிலத்திலும் வாழ்கிற ஆமை, பிறகு நிலத்தில் வாழ்கிற சிறிய விலங்காகிய பன்றி வராக அவதாரம் வருகின்றது. அதற்கு பிறகு மனிதனா மிருகமா என்று கலந்திருக்கிற நரசிம்ம அவதாரம், பெரிய விலங்காகவும் அதன் தொடக்க நிலை மனிதனாகவும் வருகிற நரசிம்ம அவதாரம் உருவகப்படுத்தப்படுகிறது. பிறகு முழு மனிதராக, ஆனால் குட்டை மனிதர், வளர்ச்சியற்ற மனிதர், முழு வளர்ச்சியற்ற மனிதர், அதுவே வாமன அவதாரம். அதற்கு அடுத்தபடியாக பரசுராமர் அவதாரம், எதிரிகளை அழிப்பதும் வெட்டுவதுமாக கோடரியோடு திரிகின்ற காட்டுவாசியாகிய ஒரு உருவகம் போல பரசுராம அவதாரம் குறிப்பிடப்படுகிறது. பிறகு வில்லேந்திய அரசு முறையும் பல்வேறு ஒழுங்குமுறைகளும் மிகச் சிறப்பாக உருவாக்க பெற்ற அரசு முறை வந்திருப்பதை ராமபிரான் வில்லேந்திய ராம அவதாரமாக காட்டுகின்றார். அதற்கு பிறகு பலராமர் இங்கு இருக்கின்ற உணவை வலிமையாலே பெற்றுக்கொள்வதும் வேட்டையாடுவதுமாக இருந்த மனித இனம் அதற்கு பிறகு கலப்பையை எடுத்து ஓரிடத்திலே இருந்து மருதநில வாழ்வை மேற்கொள்ளுகிற பொழுது அது பலராமனுடைய கலப்பை ஆயுதமாக அங்கே காட்டப்படுகின்றது. அதற்கு அடுத்த பிறகு பால்வளம் பெருகி நந்தகோபர்கள், அங்கே கோவலர்கள் நதிக்கரைகளிலே மிகச் சிறப்பாக பல்வேறு மகிழ்ச்சிகரமான மனித சமுதாய உல்லாசங்களை அடைவதை அந்த கர்ணபிரானுடைய அந்த பல்வேறு கோகுல வாழ்க்கை காட்டுகின்றது. அதற்கு அடுத்ததாக இன்னும் தோன்றாத ஓர் அவதாரமாக வாழும் கேடயமாக கல்கி அவதாரம் வரும் என்று காட்டுகின்றார்கள். எனவே தசாவதாரம் என்பது அறிவியல் கோட்பாடான டார்வினின் எவல்யூஷன் தியரி, பரிணாம கொள்கை, கூறுதலற கொள்கையை ஒட்டியே அமைந்திருப்பது மிகவும் சரியாக இருக்கின்றது. இதற்கு பல்வேறு இடங்களிலே திருக்கோவில்கள் இருக்கின்றன. அது சில சைவ கோவில்களும் வைணவ கோவில்களும், கச்சபேஸ்வரர் கோவில் என்று, கச்சம் என்ற ஆமை காஞ்சிக்கு அருகிலே இருக்கிறது. இதுபோல மச்சேஸ்வரர் கோவில் காஞ்சியிலேயே இருக்கிறது, ஏகாம்பரநாதர் கோவில் இருக்கிறது. இவ்வாறு பல்வேறு அவதாரங்களுக்கு, ராமருக்கு, கிருஷ்ணருக்கு, இவ்வாறெல்லாம் பல்வேறு அவதாரங்களிலே நாம் வழிபடுகின்றோம். இதனை மறக்காமல் கண்ணபிரானை பாடுவது திருப்பாவை என்றாலும் ஆண்டாள் அவர்கள் அங்கே கண்ணபிரான் என்பவர் கோகுலத்துக்கு அதிபதி மட்டுமன்று, அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான் அவர் என்று சிறிய அளவிலே இருந்து மிகச்சீரிய அளவிலே விண்ணோங்கி வளர்வது கண்ணபிரானுடைய பெருமை என்பதை அந்த இடத்திலே சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறு சுட்டி காட்டுவதை ஒப்பீடாக மாணிக்க வாசகர் சிவபுராணத்திலும் காணலாம்.
புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருவமாகி பறவையாய் பாம்பாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் இவ்வாறாக பலவாறாக எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்று மாணிக்கவாசகரும் குறிப்பிடுவார். எனவே சமய நெறிகளிலும் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளார்ந்த அறிவு நெறிகளை இணைத்து பார்த்து உருவகங்களை சரியாக எடுத்து சொல்லுகின்ற பண்பாடு வளர்ந்து வந்திருப்பதை இவற்றில் காணலாம். கோள்களை பார்க்கிற பொழுது நவகிரகங்களை உருவாக்கி ஒன்றோடொன்று கோள் மோதாமல் செல்லுகிறது என்பதனை ஒரு எளிய உருவகமாக மக்களுக்கு காட்டுவதே நவகிரக வழிபாடு என்றும் காட்டியிருக்கிறார்கள் என்றும் கருதலாம். எனவே அறிவு நெறியான வழிபாடாக, மனிதனை மேன்மைப்படுத்துகிற வழிபாடாக இந்த அவதாரங்களை சூடி கொடுத்த சுடற்கடியாகிய ஆண்டாள் நாச்சியார் அங்கே அறிமுகப்படுத்துகின்றார். உலகளந்த உம்பர் கோமானை உறங்காது எழுப்பி நாம் இங்கே திருப்பள்ளி எழுச்சியை தொடங்குவோமாக. வணக்கம்.